மனைவிக்கு வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. மதன் இல்லாத போது ஆப்வியஸ்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் இது பிராங்க் எல்லாம் கிடையாது. நாளைக்கு மதனோட பர்த்டே. சோ இன்னைக்கு நம்ம மதனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் 12 o'clock ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானு, சக்தி, அப்புறம் ஹரிணி, லாவண்யா, அருண் அவங்க எல்லாருமே பிளான் பண்ணிருக்கோம். சோ ஓகே காய்ஸ், புதுசா நம்ம சேனல் பாருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் அப்புறம் எல்லா வீடியோஸும் காட்ட முடியாது, நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்போ vlog குள்ள போகலாம். ஓகே, மதனுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இப்போ இந்த சின்ன செலிப்ரேஷனுக்காக நான் மதனுக்கு ஒரு ஷர்ட் ஒன்னு எடுத்திருக்கேன். சோ அதை கொடுப்போம். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். நான் சொல்லுவேப்பா இதுதான் இந்த ஹாப்பி பர்த்டே இதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். சோ இருக்கிற கிஃப்ட் எதுவுமே நமக்கு ரிவீல் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கும் நான் கிஃப்ட் ரிவீல் பண்ண போறது கிடையாது. சோ ஒன் பை ஒன்னா கண்டிப்பா வரும். ஓகே, இப்ப நம்ம அதை கொடுக்கலாமா? ரொம்ப நேரமா அவன் வெளில இருக்கான். சோ நம்ம போய் இந்த கிஃப்ட கொடுத்துட்டு அவனோட ரியாக்ஷன் என்ன நம்ம தரப்போம். ஓகேவா? ஓகே, இந்த ஷர்ட் தான் நான் மதனுக்காக எடுத்தேன். சோ இதை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறேன் தெரியல. சோ பாப்போம். இந்தாப்பா இதான் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். மதன் வாங்க, கண்முடு கண்முடு கண்முடு, இங்க வா இங்க வா கண்முடு. நீ அங்கே இரு, நீ கண்ணு உடனே கண்ணை திறந்துட்டு இருக்க. புத்தல மகரணி, ஹாப்பி பர்த்டே. இப்ப போடுங்க. நைஸ். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிஃப்டா இல்ல மொத்தத்துக்கு இதான் கிஃப்ட். என்ன ஃபர்ஸ்ட் கிஃப்டா செகண்ட் எத்தனை கிஃப்ட் கொடுப்பாங்க? ட்ரெஸ் ஆர்மி. சோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? என்ன எத்தனை கிஃப்ட் கொடுப்பாங்க? என்ன உனக்கு என்ன 30 வயசு 30 கிஃப்ட்? ஒரே ஒரு கிஃப்ட் நீனு, அருணி, சக்தி, அருண் நாங்க எல்லாம் தரோம். காலையில சிவன் கோயிலுக்கு என்னை எப்படி எடுத்து விட்டுருக்கேன். ரொம்ப பீச்சுக்கு போயிட்டு சரி போய் நான் ட்ரெஸ் கொடுப்பா போ. ஓகே, போயிட்டு ஒரு நைட் ரைட் போயிட்டு வந்துருவோம். அழகா ஜாலியா. நைட் ரைடா? ஆமா இப்பயா? எஸ், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நைட் ரைட். நைட் ரைட் போயிட்டு வந்து எல்லாம் பொழந்துக்கிட்டு காலை தூங்குனீங்க. அதுக்குதான் சொல்றேன், இப்பவே எழுப்பி விட்டுருங்க. நாலு பேரும் கலதோஷம் கைஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கும். Love you too. Thank you cameraman Hari. Cameraman Hari. Woman cameraman. Go dress போட்டா போ. போற. பாத்தீங்களா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஒண்ணுதானா? கொல்ல போறோம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். போக தெரியும். Guys, ஷர்ட் சூப்பரா இருக்குங்க. Thank you. So எல்லாரும் நைட் ரைடு கிளம்புறோம். நைட் ரைடுனா எதுல போறோம்? பைக்ல கார்ல போறோம். பைக் பற்றாக்குறையால நம்ம வந்து கார்ல அப்படின்னு நான் கிளம்புறேன். நைட்ல போனாலே ரைடு. என்னவா போடுமா இங்க பாடுமா ஃபுல் காஸ்டியூம் பாருங்க. நாங்களே எல்லாரும் காட்டிட்டு இருந்திருக்கா. ராஜா போடு டிக்டாக். ராஜாதி ராஜா தேவேரின் பூஜா டிக் டிக் இல்லை மழை இல்லை எப்போனா ராஜா சரி கிளம்பலாமா? செய்யலாம். திவ்யாக்கு அடுத்தது நம்மள கேக்குறதுக்குள்ள கிளம்பிடலாம். கிளம்பலாம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஒருவன் ஹாய் சொல்லு. ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் இதான் சக்தி. விநாயகர் கோயில நிப்பாட்டிருக்கேன் காய்ஸ். ஒரு ஆள் எலுமிச்சம்பழம் வாங்கணுங்கிறாங்க சுத்தி போடுறதுக்கு. இன்னொரு ஆள் வெள்ளையும் சொல்லியமா பாரு பிரிச்சு ஸ்ப்ரைட்டை ஊத்திக்கிட்டு இருக்காப்ல.
என்ன ஆறுன்னு ஏதாவது ஏய் ஐயோ மிஸ்ன்னு வச்சுக்கினே இருக்கானே. சீரா குருவம்மா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா. பாருங்க காய்ஸ், நிஜமாவே கோயிலாண்ட வந்து நிப்பாட்டிருக்காங்க காய்ஸ். விநாயகர் கோயிலு. அருண் மணி நான் காட்டு. மணி 11:47 ஆகுது. ஓகே 11:47க்கு நம்மளை வந்து விநாயகர் கோயிலை நிப்பாட்டி ஏதோ லெமன் வாங்க போயிருக்காளுங்க. சாமி கும்பிடணுமா சுத்தி போட்டு. என்ன கொடுமை சிரமம் இதெல்லாம். இந்த விநாயகர் கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு இவ்வளவு பில்டப் தேவையே இல்லை. ஆமா ஆமா
கண்டு மரத்துக்கு போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்டு பண உடத்தை காட்டி கடுப்பு ஏத்துறா கண்ணுக்கு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கண்டு மரத்துக்கு போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்டு பண உடத்தை காட்டி கடுப்பு ஏத்துறா மட்டாப்பு போல சிரிச்சுட்டு போனா மட்டாப்பு எல்லாம் மிதிச்சுட்டு போனா உங்க பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த நாம போன் குடிச்சு நடந்தேன் கண்ணிக்கு பொண்ணா கண்ணு கண்ணா கண்டு மலத்துக்கு போல இது பாட்டுறா இவ உடத்தை காட்டி கடுப்பு ஏத்துறா பாடி புள்ள மணில விட்டு புள்ள என்ன வாழ பாசி போல ஓபன் பண்ண இது நானே கேட்டுருக்கேன் இந்த மாதிரி தவறு டாக்டர் தான் நீ பேச்சு தூக்கி போட்டோம்னா இந்த வாட்டி இந்த மாதிரி கவர் யாரு கொஞ்சம் சொல்லி வேஸ்ட் சொல்லுங்க நாளைக்கு தான் கெத்துக்காங்க
மாப்பிள்ள நான் தான். ஒரு dress என்னோட சக்தி ஓடிட்டு நாளைக்கு வரும்டா. ஏய், என் தங்கச்சி சொல்ல கேட்டா லாவண்யா சொன்னது என்னால இது என் தம்பிக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எஃபர்ட் வேற எடுக்கிறாங்களா எஃபர்ட் எதுக்கு இது 2 கிஃப்ட் ஜிபேல நான் பார்க்கும்போது 200 ரூபா இருந்துச்சு. இப்ப இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, நீ அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்திருப்ப, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப எனக்கு தெரியும். இப்ப ஜிபேல சோ வந்து மனைவி வந்து தன்னோட அம்மாவுக்கு சமம் சொல்லுவாங்க. கரெக்டா? இறைவன் கொடுத்த வராது. எனக்கா கரெக்ட் தானே? அம்மாவுக்கு சமம் தானே மனைவி. சோ எங்க அம்மா இங்க இல்ல, எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க. சோ எங்க அம்மா கண்டிப்பா vlog பார்ப்பாங்க. அதனால பேசிட்டு சோ எங்க அம்மா vlog பார்ப்பாங்க. ஜெயக்குமாரி என்ற ராகவியம்மா, நீங்க அங்க இருக்கீங்க, உங்களோட காலா நினைச்சு இங்க கும்பிடுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ட் மனைவி வந்து அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு கிட்ட போ, நீ வா, போ, கிட்ட போ. எந்திரிமா, எந்திரி, 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 பக்கத்துல வா. காசு வந்து என்ன சொல்றேன், தான் மனைவி வந்து அம்மாவுக்கு சமம். எங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் காலில் விழுந்துட்டு அடுத்து நம்மளோட மனைவி காலில் விழுந்தாச்சு. நானும் ஊர்ல இருந்து பண்றான், எனக்காக நிறைய தாங்குறான், நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்றான், என் கூட சேர்ந்து நான் வேற ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றான். இந்த மாதிரி முன்னாடி யாருக்கு தான் கிடைச்சா இந்த மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. என்னால முடிச்சது நான் பாத்துக்கிறேன், அவளால முடிச்சது எல்லாம் பாத்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. எதுக்கு விளையாடுகிறீங்க மெண்டல்? ஹாப்பி பர்த்டே. லவ் யூ. பட் உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஈவன் பண்ற மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு என் தம்பி முடிஞ்ச அளவுக்கு நான் தெரியும். அதுதான் நான் சொல்ல முடியும். நீ வந்து எப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்து பெரிய காஸ்ட்லி முடியாது. ஏதோ லூக்ஸ் கடையிலே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வளர்க்குறேன். அவ்வளவுதான். ஹாப்பியா? நீ ஹாப்பியா? நான் எப்பவுமே ஹாப்பி தான். ஏன்னா நீ கூட இருக்கங்க. Thank you, love you. Love you too. Happy birthday.
ஸோ ரொம்ப நன்றி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பர்த்டே வந்து நிஜமாக ரொம்ப ஸ்பெஷல் பர்த்டேவா தான் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். இதே ஏரியால தான் நான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கும்போது எனக்கு தெரியல. விநாயகர் தேங்காய் உடைக்க விடுவாங்கன்னு நினைச்சேன். சத்தியமா அதனால இதுதான் நினைச்சேன். சரி தேங்காய் உடைக்க விடுவாங்களா இருக்கு, அதான் மூட்டை வந்து லேட்டா வந்து அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட் மாடல் ஏற்றுறாங்க. சரி ஓகே गाइस, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கேங்க அப்படிலாம் எந்த கேங்க அப்படிலாம் ஓகே என்ன முடிக்கும் இங்க வரீங்களா? மை ஸ்பெஷல் ஒன். ரெண்டு பேர் இல்லைன்னா நான் எனக்கு உடஞ்சி சுத்திக்கா போயிருப்பேன். ரெண்டு பேர் இல்லைன்னா எனக்கே உடஞ்சிருக்கேன். பேசுறேன் பேசி விட மாட்டான், எனக்கே உடஞ்சிருக்க வேண்டியது. என்ன இன்னைக்கு நிறுத்தி ஒரு வாட்டி உடையிறப்பையும் செல்லட்டை போட்டு ஒட்டினா கூட அது நிக்காது. அந்த ஒட்டுறது போடுங்க, அந்த எம்மு போட்டு ஒட்டுற மாதிரி அணபாண்டு ஒட்டினா எப்படி ஸ்ட்ராங்கா நிக்குமோ அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி உடையிறப்பையும் என்ன வந்து அணபாண்டு போட்டு ஒட்டி ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறாங்க எழுந்து. மதனை பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து நான் வந்து ஒரு 25% தான், மீதி 20% வந்து அருண் தான். So, நிறைய இங்க ஆரம்பிச்சு இது போயிட்டு இருக்கு. எங்க லைஃப்ல எங்க ரெண்டு பேர் லைஃப்ல என்ன தெரியும், எங்க ரெண்டு பேருக்கு லைஃப்லயும் அருண் கிடைச்சது நாங்க ரொம்ப பிடிக்கும். என்னோட gift பெரிய gift. கடவுள் வராம ஸ்பீச் எல்லாம் வராது. கொடுத்ததுக்கு அப்புறம் என் மனதில் கூடாது அருண். ப்ராசஸ் பண்ணி எங்க கிட்ட கொடுத்து நீ எங்கனாலும் ஜாலியா போகலாம். நீனாலே போக இன்னொரு பர்த்டே எதுவுமே என் தம்பி கிஃப்ட் கொடுக்கல. இந்த கிஃப்ட் நான் கேட்கிறேன். சத்தியம் பண்ணல. ப்ராசஸ் பண்ணி என்னட்ட குழந்தைய கொடுத்துட்டீங்க. அப்ஸ்கார்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் தாராளம் அவங்க முடிவுலதான் இருக்கு. ஒன்னெல்லாம் கிடையாதுப்பா. சத்தியம் பண்ண சாப்பாடு நடத்துவோம். அடுத்து வேற என்ன ப்ரோக்ராம்? அடுத்த ப்ரோக்ராம்லாம் இல்ல, போய் தூங்கணும். ஏய் வாடி நீயா நான் கேமரா ஊத்தி நிக்கிறேன். இந்த பர்த்டே கூட ஹாப்பியா போகுது அப்படின்னாங்க. அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா, அது அருண் ஒரு மெயினான ஒரு பாத்தா இருந்தாலும் அதுக்கு தூணா இருந்து என்னோட ஃபேமிலி ஒரு 50 அழகான கியூட் ஃபேமிலி, பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி. எங்க அக்கா அண்ட் அண்ணன் அண்ட் ஹரிணி பாப்பா பாப்பா கூட்டே ஹரிணி அண்ட் சக்தி. ரொம்ப தேங்க்யூ. ஸ்கூல் டீச்சர் வந்து அதே மாதிரி போயிட்டு இருந்தா. ஏதாவது ஒரு கேங் எனக்கு மாட்டுவாங்க, அது என்னமோ தெரியல. ஆனா அந்த கேங் எங்க எப்படி காண போவாங்க. ஆனா இந்த கேங் வந்து எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அக்கா பிரச்சனை இல்ல, நான் கூண்டு விட்டுருவேன். எங்க போனாலும் மாமா காதல் தூக்கிட்டு வந்துடுவேன். ஆமா இந்த என்ன அலூரியா சாமி? நான் எங்கடி இது என்னடி கொடுமை? ஹாப்பியா இருக்கணும், அழுவ கூடாது.
Happy birthday! Apurva, happy birthday! Happy birthday! தங்கம் முழுதும். அக்கா பையனா இருக்க ஓ, என்ன ஆல்ரெடி அழுக்கு. தண்ணி ஊத்திட்டாங்க வயத்துல தண்ணி எல்லாம் ஊத்தி கால்லாம் இருமா வச்சிருக்காங்க ஓகே சரி ரொம்ப ஹாப்பியா போனுச்சு இந்த பர்த்டே பகல் நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது vlog எடுப்பேன் எங்க போறோம் என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கேன் பர்த்டேக்குலாம் அந்த ரூல்ஸ் அண்ட் எவ்ரி பர்த்டேக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கேன் அது வந்து நாளைக்கு நான் எடுப்பேன் அண்ட் ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் மை குயின்ஸ் ஓகே தேங்க் யூ லவ் யூ ஆல் Okay guys, கண்டிப்பா இந்த vlogல நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணீங்க விஷ் பண்ணுவீங்க அவங்க எல்லாருமே ரொம்ப 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 நன்றி நன்றி. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே गाइस, உங்ககிட்ட இருந்து டேட்டா பை சொல்லிட்டு நாங்க உங்க மதன் தேவ்யா நோ லைன் Line ஃபேமிலி Families. பை பை Bye.